இன்னும் நான் வந்து கஷ்டத்துல தான் இருக்கேன். இருந்தாலும் நீங்க வந்து என்னை பார்த்தோன்னா நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்பீங்க. அதனால வந்து இன்னும் நல்லா இருக்கல. ஆமா, அம்மா வந்து என்னை எங்கே பார்த்தாலும் ரோட்ல காரை நிப்பாட்டி ஆசை நல்லா இருக்கேன்னு தான் கேட்டு போவாங்க. அந்த செல்வாக்கை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே நீங்க டிஎம்கே பேசுனீங்க, டிஎம்கே பேசுனீங்கன்னு இது ஒரு எனக்கு ஒரு 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 போட ஒன்று கழுத்துல மாட்டி விட்டாங்க. இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களும் அப்படிதான் சொல்றாங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்தை பத்தி சொன்ன பாருங்க. அந்த அம்மா ஒரு கேப்டன் சாவுக்கு நான் வந்திருக்கேன், அதை என்னைய கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்லாப்பா. உடனே சொல்றாங்க, நீங்க போய் கஷ்டத்தை சொல்ற மாதிரியே தெரியலையே, நீங்க போய் என்னமோ ராஜா முத்தையா செட்டியார் மருமக மாதிரி உட்காந்து பேசிட்டு வர்றீங்க, உங்களுக்கு எவன் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் அஜித்தை பத்தி சொன்னேன். என் தம்பி அவன் கடுமையான உழைப்பாளின்னா இன்னைக்கு பாத்தீங்களா, எங்கெங்கயோ துபாயில கார் ரேஸ்ல ஜெயிக்கிறேன், அமெரிக்காவுக்கு போறேன், அங்க போறேன், அங்கே போறேன். கடுமையான உழைப்பாளி. ஏன்னா என் தம்பி எப்போதும் அரசியலுக்கு வரமாட்டான். அம்மா இருக்கும்போதே புரட்சி தலைவர் இருக்கும்போதே நாங்கள் கொண்டு வந்துருந்தோம். அல்டிமேட்டிக் சாட்டரை பொதுச் செயலாளராக நாங்கள் கொண்டு வர விரும்பணும். தம்பி அரசியலுக்கு வரமாட்டேன் இல்லைன்னா இன்னைக்கு சிஎம் என் தம்பி தான். ஹாய் ஹலோ திரைமொழி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாலையும் சரி அதர் சினிமாலையும் சரி கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேல நடிச்ச வாசுகி மேம் அவங்க தான் நம்ம மீட் பண்றோம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் பாண்டியா. கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களை நிறைய ஃப்ரேம்ல பார்த்திருக்கோம். ஸோ தமிழ் சினிமாவை தாண்டி அதர் சினிமால எக்கச்சக்கமா நாங்க வந்து நீங்க நடிச்ச படங்கள்லாம் பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு சொல்றதை விட, அதாவது தம்பி நல்லா இருக்கனா ரொம்ப சந்தோஷமா இருக்கனான்னு சொல்ற ஒரு பொசிஷன்ல இல்ல. இன்னும் நான் வந்து கஷ்டத்துல தான் இருக்கேன். இருந்தாலும் நீங்க வந்து என்னை பார்த்தோன்னா நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்பீங்க. அதனால வந்து இன்னும் நல்லா இருக்கல. உடம்பு கை கால் சுகம், இது ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல வந்து உட்காந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனா வந்து இன்னும் செட்டில் ஆக முடியலையே. செட்டில்னா என்ன, 1 கோடி ரூபாய்க்கு வீடா கிடைக்க போகுது? சாப்பாட்டுக்கு வழி இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல. அகைன் 4 வருஷமா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன் பாண்டியா, அதே பொசிஷன்ல தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இப்ப நான் அதுதான் மேம் நானும் கேட்க வந்தேன். இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட இவ்வளவு படங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க. அதுவும் நம்ம ஜெயலலிதா அம்மா கூட விருந்திருக்கீங்க நீங்க. ஆமா, அம்மா வந்து என்னை எங்கே பார்த்தாலும் ரோட்ல காரை நிப்பாட்டி ஆசை நல்லா இருக்கேன்னு தான் கேட்டு போவாங்க. அந்த செல்வாக்கை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் இந்த பாருங்க, அம்மா 2 இதய தெய்வம். இது தலைவர் எம்ஜிஆர், அவர் பேர் வச்சாரு. இவர் என் அம்மா என்னை பேச்சாளர் ஆக்குனாங்க. என்ன பிரயோஜனம், நடுத்தருவுல திரியிறனே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. ஒரு நட்சத்திர பேச்சாளரா கூட நீங்க இருந்திருக்கீங்க. இருந்தும் இந்த ஒரு நிலைமைக்கு என்ன காரணம்? அதுதான் பாண்டி தம்பி, என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அரசியல்ல யாருமே வந்து ஒரு கட்சியை இன்னொரு கட்சியை தாக்கி பேசுறதுங்கிறது இயல்பு. எப்ப பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர், அம்மா புரட்சி தலைவி, இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அப்படியேதான் போயிட்டு இருக்கு. ஆனா என்னை எல்லாருமே என்ன பாண்டி தம்பி சொல்றாங்க தெரியுமா, இன்னைக்கு நீங்க இந்த நிலைமைக்கு ஆனது காரணமே நீங்க கட்சியை தாக்கி பேசினதுதான் அப்படின்னு. நானும் 4 வருஷமா திருப்பி உடஞ்சு போன டைப் ரெக்கார்டு மாதிரி உன்கிட்ட சொல்றேன். எவ்வளவோ மீடியாவை கொடுத்துட்டேன், நிறைய பேசிட்டேன். இன்னைக்கு நம்மளது வந்திருக்கோம். இன்னும் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். யார வந்து நான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். யார் அந்த காலகட்டங்கள்ல எங்க தலைவரை வந்து தாக்கி பேசலையா? நடிகை நாடாள முடியுமா? ஜெயலலிதா வந்து ஒரு நடிகை நாடாள முடியுமான்னு அம்மாவையே கேட்டாங்க. ஏன் நம்ம இப்ப இருக்கிற முதல்வரை வந்து என்ன பேசுனாங்க? இப்ப இருக்கிற நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, பேரறிஞர் அண்ணாவையும் பானுமதியுமே கொச்சப்படுத்தினாங்க. எங்க தலைவரையும் மஞ்சுளா அக்காவையும் கொச்சப்படுத்தினாங்க. எங்க தலைவரையும் எங்க அம்மா புரட்சி தலைவி, யாரும் கொச்சப்படுத்தி பேசாமையே இல்ல. நான் ஏன் இப்படி பழிவாங்கப்பட்டேன்னு எனக்கு தெரியல பாண்டியா. இப்போ நீங்க நினைக்கிறது வந்துட்டு அரசியல்ல இன்னொரு கட்சிய பேசுனனாலதான் இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் டிஎம்கே தாக்கி பேசுனதுனாலதான் அம்மா இருக்க வரைக்கும் என்னை விட்டுட்டாங்களாம். அம்மா செத்து இப்ப ஆட்சி மாறினதுனால உங்களை பிச்சை எடுக்க விட்டுருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க தம்பி. ஒரு நம்ம விஜயகாந்த் பொண்டாட்டி கூட சொல்லுது, அந்த அம்மா மேல நான் ரொம்ப அண்ணின்னு மரியாதை வச்சிருந்தேன். ஒரு மாமனிதன் இறந்துட்டாரு, வந்து கேப்டன், அவருடைய சாவுக்கு நான் வந்திருக்கேன். காரைக்குடியில இருந்து என் சொந்த ஊரு. 5000 ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டு நானே சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் வந்து கேப்டன் சாவுக்கு வரணும்? எங்க தலைவர் எம்ஜிஆர் வந்து அவரு கருப்பு எம்ஜிஆர்னு ஒரு பேர் இருந்தது. ஆனா எங்க அம்மா தான் புரட்சி தலைவி தான் வந்து எங்களை எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சாங்க அம்மா. அது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நீங்க சின்ன பையன், என்ன உங்களுக்கு வந்து என்னோட அரசியல் அனுபவம். ஏன்னா இன்னைக்கு அம்மாவையும் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறீங்க. உங்களை பார்த்தா வேற என் தலை தம்பி ஞாபகம் வருது. நீங்க சொன்னது உண்மையிலே மனசால ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்க உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த மொமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியும்? அதான் நம்ம மீடியா மூலியமா, நம்ம யூடியூப் சேனல் மூலியமா எனக்கு அந்த உதவி கிடைச்சிருச்சா சந்தோஷம். நான் என்ன சொல்றேன்னா,
இலவசம் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு வாடகை கொடுங்க, எனக்கு சாப்பாட்டு கொடுங்கன்னுலாம் கூட நான் கேட்கல. ம். நான் நல்லா ஆக்டிவா இருக்கேன்ல இந்த வயசுல. ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆபீஸ்ல ஒரு காப்பி குடுக்குற ஒரு காலையில ஒரு 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு போற மாரி எனக்கு ஒரு வேலை குடுத்தா, அதுல வர சம்பளத்த வச்சு நான் பொழச்சுக்குவேன்ல. அதுக்கும் பாலிடிக்ஸ் இடிக்குதா? இப்ப எல்லாருமே நீங்க டிஎம்கே பேசுனீங்க, டிஎம்கே பேசுனீங்கன்னு இது ஒரு எனக்கு ஒரு 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 போர்ட ஒண்ணு கழுத்துல மாட்டி விட்டாங்க இப்ப எல்லாருமே. தமிழ்நாட்டு மக்களும் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப பிரேமலதா விஜயகாந்த பத்தி சொன்னேன் பாருங்க. ம். அந்த அம்மா ஒரு கேப்டன் சாவுக்கு நான் வந்திருக்கேன். அது என்னைய கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி தான் நீங்க பிஜேபிக்கு போறீங்க, அண்ணாமலை பத்தி பேசுறீங்க. ஆல்ரெடி நீங்க ஏடிஎம்கேனா ஏடிஎம்கேல இருக்கணும். இவ்வளவு நாள் அம்மா இருந்தாங்க, அதனால உங்களை யாரும் இது பண்ணல. இப்ப அவங்க இறந்த உடனே நீங்க இப்படி பிச்சை எடுத்துட்டு சாப்பாட்டுக்கு நீங்க அழுகும் போது உங்களை வச்சு பழி வாங்குறாங்க. இது வேணும்னே தான், உங்களுக்கு வேணும்னா யாரும் வேலை கூட தான் கொடுத்துருப்பாங்க, வேணும்னே பண்றாங்க போல் இருக்குன்னு அந்த அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணி விட்டுட்டு 1000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்புது. கேப்டன் எவ்வளவு பெரிய ஆளு, எப்ப எப்ப எப்படி பேர் எடுத்திருக்காரு, ஒரு கருப்பு எம்ஜிஆர். எங்க தலைவர் சாவுக்கு போனேன், அதுக்கப்புறம் கேப்டன் சாவுக்கு தான் போனேன். புரட்சி தலைவி அம்மா டெத்துல கூடவே இருந்தோம். அது 83 நாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில கிடந்தோம், செத்தோம். அதுலதான் எனக்கு கர்ப்பப்பையில கட்டியே வந்துருச்சு. ஏன்னா 83 நாள் விரதம். ஒரு நாளைக்கு வேப்பஞ்சாலை எடுப்போம், ஒரு நாளைக்கு கூழு குடிப்போம், ஒரு நாள் அங்க பிறகு இப்படியே பண்ணணும் அம்மாவை காப்பாத்தி கொண்டாடுறதுக்கு. அதுலயே பாதி எனக்கு வியாதி வந்துருச்சு. கண்ணுல கேட்ராக் வந்துருச்சு. அது அந்த புண்ணியமா சிரஞ்சீவி அங்க ஆந்திராவில் ஆபரேஷன் பண்ணி அவங்க என்னை காப்பாத்தினாங்க. அப்ப நான் தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல வந்து நான் வாழ்ந்து ஒரு அருமையான காரைக்குடிங்கிறது ஒரு செட்டிநாடு. அங்கே நான் பிறந்து, அங்கே நான் கானாடு காத்தான் ஆஸ்பத்திரியில பிறந்து, ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா அழகப்பா யூனிவர்சிட்டியில படிச்சு, சொத்து பத்து சேர்த்துக்கல. அந்த காலத்துல எங்க அப்பாட்டையும் சொத்து இல்ல. அவர் எம்ஜிஆர் வெறியன். அவர் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு எங்க அப்பா. அதுல வர்ற வருமானத்துல தலைவருக்காக செலவு பண்ணாரு. நானாவது ஏடிஎம்கேல ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சேன் அம்மா இருக்கையில. ஒரு மீட்டிங் போனா அம்மா வந்து என்னை நட்சத்திர பேச்சாளர் ஆக்குனாங்க. தலைவர் வந்து எனக்கு வாசுகின்னு பேர் வச்சாரு. இதேதான் தம்பி 4 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒரு உதவியும் வரல தம்பி. எவ்வளோ நடிகர்களோட நடிச்சு. ஓகே மேம். இப்ப நீங்க ஒரு சாதாரண வேலைன்ற மாதிரி கூட சொன்னீங்களா, கிடைச்சா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா. இந்த சாதாரண வேலை அப்படின்றது ஒரு சினிமாவை தாண்டி அரசியலையும் தாண்டி ஒரு பொதுமக்கள் கிட்ட கூட உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கலைங்களா? ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். எங்கேயுமே சராசரி அட மக்கள் ஹைதராபாத்ல கேட்டா தான் அங்கேயே செட்டில் ஆயிருப்பனே. அங்கேதானே எனக்கு இப்ப நான் நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வாசுகின்னு எனக்கு பேரும், ஆந்திராவுல எனக்கு பாக்கிஜான் பேரு. அது பெரிய ஒரு நேமான ஒரு விஷயம். ரொம்ப நேமு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, தமிழ்நாட்டுல பிறந்தேன் நானும் இவ்வளவு நல்லா தெலுங்கு பேசுவேன். அது இன்னைக்கும் சிரஞ்சீவி என்ன முன்னாள் முதல்வர் இறந்து போயிட்டாங்க என் டி ராமாராவ். அவங்களே என்னை மேடையில கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன அவர் தமிழ் பேசுவார் என்டிஆர். நம்ம ஊர்ல இருந்தவங்க தானே எல்லாருமே. சிரஞ்சீவி என்ன எல்லாரும் டி நகர்ல ஃபுல்லா பாண்டி பஜார் போறோம் தெலுங்குக்காரவங்க தானே. ஏபி தெலுங்கானா, இப்பதான் தெலுங்கானா ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் நடிக்கும் போது ஆந்திரா. சோ அந்த சிரஞ்சீவி அண்ணனுக்கு ஏன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாரு. அவர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம சத்யா மூவிஸ் நம்ம தலைவரை பார்த்தார். அவரு என் மேல உள்ள ஒரு மரியாதை. உடனே எனக்கு ₹1,00,000 போட்டாரு அக்கௌண்ட்ல. ஏன் போடல? ரஜினிகாந்தோட எத்தனை படம் நடிச்சிருக்கேன். இப்ப இவங்கள போடலையான்னு நான் வந்து ஒரு குற்றவாளி கூண்டுல இது பண்ணி கேட்கல. ஒரு மனிதாபிமானமே இல்லையா? நானும் சினிமா துறையில இருந்தேன். அதிமுகவுல இருந்துட்டு ஒரு டிஎம்கே தாக்கி பேசுனதுக்கு என்ன இப்படி எல்லாம் பழி வாங்கணுமா? நான் என்ன எம்பியா எம்எல்ஏவா? ஆக்சுவலா வந்து ஒருவேளை நீங்க வந்து அவங்களுடைய பார்வைக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்ல, நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. உதயநிதிக்கு இப்ப இருக்கிற டெப்டி சிஎம்கே நான் வந்து வீடியோ வச்சேன். நான் உங்க அம்மா மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, என் வயிற்று பொழப்புக்காக கொள்கையே இல்லையான்றாங்க. வயிற்று பொழப்பாக்காகத்தான் பேசினேன்னா எனக்கு எல்லா வசதியும் இருந்திருந்தா நான் ஏன் இப்ப எங்க அப்பா வந்து அந்த காலத்துல பால் வியாபாரம் பண்ணாரு. அவருக்கு அந்த வியாபாரம் தான் தெரியும். எனக்கு எங்க ஊர்ல வயக்காட்டுல நாங்க அங்கெல்லாம் பட்டிக்காட்டுல பிறந்தவங்க தான். காரைக்குடியில நான் படிச்சேன். எங்க அப்பா ஊரு காரைக்குடி. அங்க இருந்து திருக்கோஷ்டிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமம் தான் எங்க அம்மா பிறந்தது. சோ அந்த மாதிரி நாங்க கிராமத்துல நாங்க எம்ஏ பிஎல் படிச்சுட்டு நாங்க லாயருக்கு படிச்சுட்டு வந்து ஒன்னும் வழி இல்ல, நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு ரஜினிகாந்த் பணம் கொடுங்க, எனக்கு என் தம்பி அஜித் பணம் கொடுங்க, தளபதி விஜய் பணம் கொடுங்க நான் கேட்கிறேன். வீடியோ ஒரு மனிதாபிமானம். ஏன் சிரஞ்சீவி அண்ணனுக்கு மட்டும் என்னத்துக்கு அவர்கிட்ட நான் கொடுத்து வச்சேன்னா, அவர் என்ன அவர் ஆந்திராவில பிறந்தவர், எனக்கு ஏன் தலையில ₹1,00,000 போடணும்னு மனிதாபிமானத்துல போட்டார்ல. அப்ப இங்க உள்ளவங்களை ஏன் உங்களுக்கு இதயமே இல்லையா? எனக்கு எல்லா வசதியும் இருந்து நான் கேட்டா என்னை நீங்க வந்து இந்த பொம்பளைக்கு நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்? அவளுக்கு எல்லா வசதி இருந்தா நான் ஏன் வந்து பாண்டிய கேட்க போறேன்? இன்னைக்கு உங்க சேனல்ல ஏன் வந்து உட்கார்ந்துருக்கேன்? ஏதாவது செலவுக்கு பணம் கொடுப்பீங்கன்னு தானே. அதே நான் உண்மையா தானே சொல்றேன். இல்ல மேம், இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த சென்னை சிட்டில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம குடும்பத்தை ரன் பண்றதுக்கான ஒரு வருமானம் வந்து நிறையவே சென்னை சிட்டில அந்த வாய்ப்பு எல்லாம் இருக்கு. சென்னையில மட்டும் இல்ல, எங்க காரைக்குடியில இருக்கு பாண்டியா. எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய செட்டிய வீடு இருக்கு. ஒவ்வொரு செட்டிய வீட்டுக்கும் 1000 ஜன்னல் இருக்கு. எங்க ராஜா முத்தைய செட்டியார் வீட்டுல ஷூட்டிங் எடுக்காத இதுவே இல்ல. தம்பி அஜித் அங்க வந்திருக்காரு.
ரெட்டை ஜட வயசு படம். அதுல நான் தான் அவருக்கு அத்தையா நடிச்சிருப்பேன். ஆமா. அவரோட நான் நடிச்சிருக்கேன் தம்பியோட. ரொம்ப அவருடைய பயங்கரமான வெரி ஃபேன் நானு. அவர் என்னைக்கு நடிக்க வந்தாரோ அன்னையில இருந்து தம்பி அல்டிமேட் ஸ்டார்னா எனக்கு ரொம்ப உயிர். அவரோட ஒரே படம் தான், அவருக்கு அத்தையா நடிச்சிருக்கேன். அது எங்க ஊர்ல தான் ஃபுல்லா ஷூட்டிங், காரைக்குடியில. செந்திலுக்கு ஜோடி. என் பொண்ணதான் அவருக்கு முறை பொண்ணை கட்டணும். ஆனா அவர் மந்த்ராவை லவ் பண்ணிடுவாரு. சோ அப்ப ஃபுல்லா காரைக்குடி. அப்பெல்லாம் தம்பி ரொம்ப இப்படி கீழே தான் உட்காருவாப்ல. ரொம்ப அப்போ வந்து செயின் ஸ்மோக்கரா இருந்தாரு. இப்ப அவர் வந்து கடுமையான உழைப்பாளி. என் தம்பியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப, நீங்க வைக்கிறீங்களோ கட் பண்றீங்களோ அது எனக்கு தெரியாது. எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தம்பியை தான் பிடிக்கும் எனக்கு. அஜித் சார். ஆமா ஆமா, அல்டிமேட் ஸ்டார். ஏன்னா ஒரு கடுமையான பிளைட்டை ஓட்டுறாரு, காரை ஓட்டுறாரு. இப்படி எல்லாம் ஒரு மூளை ஒரு மனுஷனுக்கு இருக்குமா? ஐயோ, ஆடி போயிட்டேன் விடாமுயற்சி பார்த்துட்டு. இன்னும் ஒரு மனுஷன் இப்படியா கார் ஓட்டுவான்? கடவுள் கூட ஓட்ட முடியாது. அப்படியே எனக்கு உடம்பே புல்லரிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப தம்பியை பத்தி பேசும்போது எனக்கு கையெல்லாம், ஏன்னா எங்க புரட்சி தலைவர் மாதிரி உழைப்பால் உயர்ந்தவன் என் தம்பி. அவங்கிட்டே போய் நான் இன்னும் ஒரு உதவியும் கேட்கல. ஏன்னா ஒரே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, யார் வீட்டு கதையும் நான் போய் தட்டல. முதல்வர் வீட்டுக்கும் போகல, துணை முதல்வர் வீட்டுக்கும் போகல, ரஜினி வீட்டுக்கும் போகல, என் தம்பி அல்டிமேட் ஸ்டார் வீட்டுக்கும் போகல, தளபதி விஜய் வீட்டுக்கும் போகல. எல்லாரும் போகவே இல்ல. உதவி பண்ணலன்னா வீடியோ வச்சாங்க நடிகர் சங்கம் சார்பில். நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கே, அதை நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, அந்த நடிகர் சங்கம் அப்படின்னு தோணுச்சு. அந்த நடிகர் சங்கம் வந்து உங்களுக்கு எதுவுமே உதவி பண்ணலைங்களா? அந்த நடிகர் சங்கம் உதவி பண்ணா நான் ஏப்ப அப்படி வாழ்னு கத்திக்கிட்டு திரியறேன்? ஒரு ஒரு 47 ஆர்டிஸ்டுக்கு வீடியோ வச்சுது. சிந்துன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இறந்துருச்சு. அதுக்கு பிரஸ்ட் கேன்சர். அதுக்கு யார் உதவி பண்ணாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. அதுதான் அது நான் சொல்லி அழுகும்போது, அது நடிகர் சங்கத்துக்குலாம் வேணாம்மா, நிச்சயமா ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, என்ன நீங்க அமைதியா இருங்கக்கான்னு சொல்லி 40 இதே மாதிரி உட்கார வச்சு வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் அனுப்பணும். தம்பி டெப்டி சிஎம் அவங்களுக்கு தான் நாங்க அனுப்பணும். அப்புறம் விஜய் சேதுபதி, அந்த லிஸ்ட் சொல்றேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். இன்னும் அதான் அந்த முன்னணி நாயகர்கள், சிவகார்த்திகேயன், தனுசு, அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் வச்சுச்சு. அதுல வந்து சத்யராஜ் சார் மட்டும் எனக்கு 10,000 ரூபாய் அனுப்புனாரு. ஏன் தெரியுமா? அவர் வந்து புரட்சி தமிழன், அவர் தலைவரோட ரசிகன். அவரோட தானே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். வேலை கிடைச்சாச்சு, ரிக்ஷா மாமா, எல்லாமே மரியாதைக்குரிய பி வாசு சார் அவங்க, எங்க தலைவர் எம்ஜிஆரோட மேக்கப் மேன் பையன் அவர். அவங்கதான் என்னை வந்து இன்னைக்கு நான் தமிழ்நாடு பூரா இந்த கூலிங் கிளாஸ், நான் ஏன்னா இதுலதான் அந்த கொடைய பத்தியும் அந்த இதை பத்தியும் உன்ட்டு சொல்லல. வந்த உடனே நான் அந்த கொடைய பார்த்து நான் கேட்டேன். அந்த இன்னைக்கு இந்த தமிழ்நாடு பூரா தம்பி நான் உன்னை பேச விட மாட்டேங்கிறேன். எங்கே போனாலும் இந்த கொடை, இந்த கூலிங் கிளாஸ், இந்த மேக்கப்பு, இந்த தொங்க போட்டுக்கிட்டு போற ஒரு ஹேண்ட்பேக்கு, ஹைஹீல்ஸ் செருப்பு, அதனால அதை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே தெலுங்குல எனக்கு இன்ட்ரோடக்ஷன் அந்த படம் தான். தமிழ்ல கவுண்டமணி, அங்க வந்து பிரம்மானந்தம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்படி வந்து இவ்வளவு இந்த கூலிங் கிளாஸ், இந்த 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 முத்திரையை கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இன்னைக்கு நான் பிரபலியமா இருக்கிறது காரணம் பி வாசு சார். அவங்க தான் அந்த டீம் தான். நாங்க சத்யராஜ் சாரு, கவுண்டமணி சாரு, பி வாசு சாரு, ரிக்ஷா மாமா, வேலை கிடைச்சாச்சு, பத்தினி, 5 படம் பண்ணியிருக்கேன் சார் டைரக்ஷன்ல. பத்தினி வந்து ஜெயராமன் குஷ்பு, அதுல வந்து நான் மணிவண்ணனுக்கு தங்கச்சியா வருவேன், சார்லிக்கு ஜோடி. இந்த படத்துல எல்லாம் கவுண்டமணி இந்த கக்கூஸ் கலூர கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருப்பேன். அதுதான் நான் பிரபலியமானது. டாய்லெட், இன்னொன்னு பிச்சைக்காரி, ரிக்ஷா மாமா, சேம் கூட சேம். ஏன்னா இதைதான் தமிழ்நாட்டுல பேசுறாங்க. அப்ப இன்னைக்கு அல்டிமேட் ஸ்டாரை பத்தி நான் ஏன் வந்து சொல்றேன்னா, அவர் வீட்டு கதவை நான் போய் தட்டலையே. அவர் எனக்கு போன் பண்ணி அக்கா 1 லட்சம் ரூபாய் போடவான்னு எப்படி கேட்பாரு? நான் தான் போயிருக்கணும். பட் ஆனா அந்த பொண்ணு வீடியோ வச்சுது. அந்த வீடியோ, ஏன்னா எல்லார் வீட்டுக்கும் போக முடியாது பாண்டியா. ஒவ்வொரு வீட்டுல சிசிடிவி எல்லார் வீட்லயும் கம்பல்சரி. அப்ப தம்பி வீட்ல எல்லாம், ஏகே வீட்ல எல்லாம் அவர் அமெரிக்கால இருந்து கூட பாக்கலாம். அந்த மாதிரி இப்ப சிஸ்டம் வந்துருச்சுல. அப்ப இதுல பாக்குறாங்க இல்ல, அந்த கேமராவுல. நாங்க நடிக்கும் போது ரோட்ல தான் உட்காந்துருப்பாரு ரஜினி. என்ன ரோட்லயே ட்ரெஸ் மாத்துவாரு. பொம்பளைங்க மட்டும் அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு இலை மரவு கொலை மரவுல போய் நானும் குஷ்புலாம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கோம் வருஷம் 16 டைம்ல. சோ இப்ப அப்படி இல்ல, கேரவன்றாங்க, என்னமோ ஒரு ஏரோப்ளான் மாதிரி ஒரு கேமராவை பறக்க விடுறாங்க. கொஞ்சம் அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்லாப்பா. உடனே சொல்றாங்க, நீங்க போய் கஷ்டத்தை சொல்ற மாதிரியே தெரியலையே, நீங்க போய் என்னமோ ராஜா முத்தையா செட்டியார் மருமக மாதிரி உட்காந்து பேசிட்டு வர்றீங்க, உங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஏப்பா என் கவலையை நான் மறக்க வேண்டாமா? இந்த வயசுல இப்ப நான் அஜித்தை பத்தி சொன்னேன். என் தம்பி பிளைட் ரிப்பேர் பண்றாரு, கார் ஓட்டுறாரு. பிளைட் ரிப்பேர் பண்றாரா, பைக் ரிப்பேர் பண்றாரு. ஏன்னா அவர் இன்னைக்கு இந்த உலகமே இன்னைக்கு சரியான பேரு, கடுமையான உழைப்பாளி. இந்த இடத்துல ஆபரேஷன் தம்பிக்கு ஸ்பைனல் கார்டு. சின்ன வயசுலயே அவன் இந்த சினிமாவை நம்பி வரல என் தம்பி. அவன் கடுமையான உழைப்பாளி. உழைப்பாளின்னா இன்னைக்கு பாத்தீங்களா, எங்கெங்கயோ துபாயில கார் ரேஸ்ல ஜெயிக்கிறேன், அமெரிக்காவுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். கடுமையான உழைப்பாளி.
ஏன்னா என் தம்பி எப்போதும் அரசியலுக்கு வரமாட்டான். அம்மா இருக்கும்போதே, புரட்சி தலைவி இருக்கும்போதே நாங்க கொண்டு வந்திருப்போம். அல்டிமேட்டிக் சாட்டரை பொதுச் செயலாளர் நாங்க கொண்டு வர விரும்பணும். அம்மா அட்பாடுல இருக்கும்போது தம்பி அரசியலுக்கு வரமாட்டேன்ட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு சிஎம் என் தம்பி தான். ஆமா, அம்மா கூப்பிட்டு பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு போயிருந்தா இன்னைக்கு யாரும் எதுவும் பேச முடியாது. இந்த மீடியால தான் அதை நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் அஜித்தை பத்தி நான் முதலமைச்சர் நான் சொல்லவே இல்லை. என் தம்பி கரெக்டா புரட்சி தலைவி இருக்கும்போது பொதுச் செயலாளர் ஆயிருந்தா இன்னைக்கு யார் ஒரு பாடி இல்ல, டெட் பாடி, அந்த பாடி இந்த பாடிலாம் இன்னைக்கு இந்த கட்சி தலைமை ஏற்றிருக்கவே முடியாது. ஆமா, இன்னைக்கு அதனாலதான் நடக்கல. அம்மா அப்போல இருக்கும்போது கூப்பிட்டாங்க, தம்பியை வர வைக்க முடியல, எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா தம்பி முன்னுக்கு வந்துட்டான்னா அவனுக்கு அரசியல்லாம் பிடிக்காது. அவன் உழைப்பால உயர்ந்தவன். இன்னைக்கு பல உலகத்திலே அதிக சொத்து என் தம்பிக்கு தான். ஆனாலும் முதலமைச்சர் ஆசை அரசியலுக்கு புரட்சி தலைவி கூப்பிடும் போதே வரல. அதனால என் தம்பியை பத்தி நான் வந்து இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்திருந்தா இன்னைக்கு என் தம்பி சிஎம். இப்போ நீங்க வந்து விஜய் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவரோட நடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. சோ இப்போ அந்த அரசியல் அவருக்கு வந்ததுக்கான உங்களுடைய பார்வை எப்படி மேம் பாக்குறீங்க? அதாவது தம்பி வந்து ஒரு நல்ல டயத்துலதான் வந்து தளபதி விஜய் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், சந்திரலேகா. அது வந்து அதுல நான் வந்து ஒரு டோபி கேரக்டர். செந்தில் அவங்களுக்கு நான் ஜோடி, செந்தில் சாருக்கு. ஹீரோயின் வந்து மஞ்சுளாக்கா பொண்ணு வனிதா. தம்பி தான் வந்து அதுல வந்து அவங்க அப்பா லொகேஷனுக்கு வருவாரு, அவங்க அம்மா வருவாங்க. ஃபுல்லா பொள்ளாச்சி தான். ரொம்ப நல்ல டைப்பு. தம்பி மாதிரி தான், என் தம்பி மாதிரி தான், அல்டிமேட்டிக் ஸ்டார் மாதிரி. இப்ப வந்து ஒரே ஒரு இதை வந்து முடிச்சுட்டு அப்புறம் தளபதி விஜய் பத்தி வரேன். இப்ப வந்து அஜித் தம்பி வந்து கடவுளே அப்படின்னாங்க. அடுத்து நீங்களே தான் கடவுளே அப்படின்னாங்க. நான் வந்து இப்ப ரொம்ப நாளா என் மனசுல இருந்ததை ஒளிவு மறைவு இல்லாம இன்னைக்கு சொல்லிட்டேன். அவர் வந்து சிஎம் பதவிக்கோ கட்சி பதவிக்கோ ஆசைப்பட்டிருந்தா எங்க புரட்சி தலைவர் இருக்கும்போது வந்திருப்பாரு. இது வந்து தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம். அதாவது கடவுளேன்னு அஜித் சொல்லி கூப்பிட்டு எனக்கு பேசுங்கன்னு சொன்னாரா? இப்ப நான் இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தா பேசுறாங்க. என் மனசுல உள்ளதும் சொல்றேன். அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தான் அவரை கடவுளே, நீங்க தான் முதல்வரே அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அதனால வந்து ஏன்னா தம்பியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு விட்டுட்டேன். அதுக்கு ஒரு பினிஷிங் கொடுக்கணும்ல நானு. அதனால அவங்க வந்து விரும்பல முதலமைச்சர் ஆகணும், எனக்கு முதலமைச்சர் பதவி தான் வேணும்னு அல்டிமேட்டிக் ஸ்டார் கேட்கல. அதுக்கு விஜய் தம்பி சொல்றாங்க அடுத்த முதல்வர் நான் தான் அப்படின்றாங்க. அது மாதிரி தலத்தம்பி அவர்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் கடவுளேன்னு கூப்பிடுறாங்க. அவர் போன் பண்ணி எல்லார்ட்டையும் இப்ப எனக்கிட்ட போன் பண்ணி, அக்கா நாளைக்கு வந்து நீங்க ஒரு சேனலுக்கு போறீங்க, அங்க என்னை முதலமைச்சரை பத்தி பேசுங்க அவரா சொல்றாரு. எங்க மனசுல உள்ளது. நான் அவருடைய ஃபேனு. எனக்கு வயசு கூட, அவர் சின்ன பையன். அவரை நான் விரும்புறேன்னா என்னன்னா என் தலைவனுக்கு அப்புறம் அவர் தான் என் புரட்சி தலைவரை. நான் வந்து அவரை பார்த்த படத்தை அதிகமா என் தலைவன் படத்தை தான் பார்ப்பேன். அவரை தெய்வமா நினைச்சோம் புரட்சி தலைவரை. என் தம்பி வந்து சின்ன வயசு, அவனை நான் கையெழுத்து கும்பிட முடியாது. என் தலைவனுக்கு அப்புறம் என் தம்பியை பிடிக்கும். தட்ஸ் ஆல். மனசுல ஏன்பா இப்ப நீ இருக்க பாண்டியா, நீ உனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு தானே நீ கல்யாணம் பண்ணிக்குவ. அது மாதிரி எனக்கு என் தலைவரை பிடிச்சிருக்கு, எனக்கு என் தம்பியை பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். நான் அவரை தலைவரை தெய்வமா ஏத்துக்கிட்டேன், என் தம்பியை நான் தம்பியா ஏத்துக்கிட்டேன். அது வந்து நான் உனக்கு நீ வந்து கல்யாணம்ங்கிறது உன் வாழ்க்கை துணை, நீ தேர்ந்தெடுக்கிற. இது வந்து என் தெய்வத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இது என் தம்பி வந்து நான் தெய்வம்னு சொல்ல முடியும், ஏன்னா என்னோட சின்ன பையன் இல்லையா. சோ அதனால தம்பி என் மனசுல உள்ளதெல்லாம் நான் கொட்டுறேன். ஏன்னா இனிமேல் அடிக்கடி எந்த சேனலுக்கும் நான் பேட்டி கொடுக்க விரும்பல. ஏன்னா ஏற்கனவே 22 வருஷம் அண்ணா திமுக மேடையில பேசிதான் எனக்கு நெஞ்சுவலியே வந்துருச்சு. இப்ப யூடியூப்புக்கு பேசி பேசி இப்ப பாருங்க 4 வருஷம் கழிச்சு இன்னும் காரைக்குடியில போய் செட்டில் ஆக முடியல. நான் இப்ப சென்னைக்கு காரணம் வந்ததே ஜி தமிழ்ல ஒரு மேனேஜர் உன்னை மாதிரி ஒரு தம்பி பேசினாரு. அக்கா ஒரு இந்த வருஷப்பரப்பு ஸ்பெஷலுக்கு ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறோம், அதுல கவுண்டமணி சாரோட நடிச்சவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கோம், நீங்களும் வாங்கக்கான்னு கூப்பிட்டாங்க. அதனால இப்ப ஒரு திருவேற்காட்டுல ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருக்கேன். டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து லாட்ஜில் தங்க முடியுமா? எனக்கு யாரு சம்பளம் கொடுக்கறது? எனக்கு யாரு 1000 ரூபாய் சாப்பாட்டு செலவு இருக்கு? எனக்கும் வந்து உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாலையும் சரி, அதர் சினிமாலையும் சரி, மலையாள சினிமாவும் சரி, 100 படங்கள் மேல நீங்க நடிச்சிருக்கீங்க. அப்ப நிறைய நீங்க பணம் சம்பாரிச்சிருப்பீங்கல்ல, அப்புறமும் ஏன் இன்னும் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்களுக்குள்ள இருக்கும்ல. அட தம்பி பாண்டியா, உனக்கு புரியலையா? அந்த காலத்துல வர்ற சம்பளத்தை வாங்கி நான் வீட்டு வாடகை கொடுப்பனா, எங்க அம்மாவுக்கு கேன்சர், எங்க அம்மாவை பாப்பனா, என் குடும்பத்தை பாப்பனா, நான் சாப்பிடுவேனா, இடம் வாங்கி போடுவேனா? இப்ப ஒரு படத்துல ஒரு லீடான கேரக்டர் பண்றீங்கன்னா இப்ப ஒரு படத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தா கூட 2 லட்சம் எல்லாம் இப்பதான் தம்பி. அப்பெல்லாம் நான் ஏற்கனவே உனக்கு சொன்னனே ஆரம்பத்திலேயே, 15 நாள் கேரக்டர்னா பொள்ளாச்சி அவுட்டோர் 10,000 ரூபாய் அக்ரிமெண்ட் போடுவாங்க. 15 நாள் ஷூட்டுக்கு 10,000 ரூபாய். அப்பெல்லாம் அப்படித்தானே ராஜா. ஆட்சி மனோரமாவே தலைவர் எம்ஜிஆர் கூட நடிக்கிற காலகட்டங்கள்ல தான் அவங்களுக்கு சம்பளமே ஏறுச்சு. நாங்கெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல. ஆட்சி எல்லாம் டிராமா ஆர்டிஸ்ட் 50 ரூபாய்க்கு மேக்கப் போட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த காலத்துல பேரறிஞர் அண்ணா, கலைஞர், டாக்டர் கலைஞரோட எல்லாம் நடிச்சவங்க ஆட்சி. அவங்க எல்லாம் டிராமா அரிகாரம் பூசிக்கிட்டு, நாங்களாவது ஏசில வந்து உட்காந்துட்டு போயிடுறோம் எங்க ஜெனரேஷன்.
அப்பெல்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் சம்பளம் ஒண்ணும் இல்ல ராஜா. நான்லாம் எனக்கு வந்து நம்ம ஊர் பூவாத்தா. அதுல வந்து கவுண்டமணி ஜோடி. முரளி ஹீரோ. 15 நாள் வந்து பொள்ளாச்சி ஆவிடும். இது கோபிச்செட்டிப்பாளையம். எப்படி 10,000 வந்து அக்ரிமெண்ட் போட்டு 6 மாசம் படம் எடுப்பாங்க. 1 வருஷம் எடுப்பாங்க. அந்த படத்தை வாங்கி நாங்க வாடகை கொடுப்போமா, சாப்பிடுவோமா, இடம் வாங்கி போடுவோமா? இதே கேள்வி தானே 4 வருஷமா எல்லா மீடியாவிலையும் கேக்குறீங்க. கிடையவே கிடையாது. கட்டபொம்மன் சரத்குமார் அண்ணனோட மாமி கெட்டப்பதுல அவர் பொம்பளை வேஷம் போட்டிருப்பாரு, நானும் பொம்பளை வேஷம் போட்டிருப்பேன். அது இப்போ கோபிச்செட்டிப்பாளையம். அப்ப அம்மா வந்து சிஎம்மா இருந்தாங்க. அந்த நேரம் அம்மா வந்து காவிரி பிரச்சனைக்காக இங்க பீச்சில் உண்ணாவிரதம் உட்கார்றாங்க. அப்ப உடனே சரத்குமாரனே அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு சென்னை வந்துட்டாரு. அப்புறம் அது 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஷூட்டிங்கு. அதுல வர்ற சம்பளம், அதுல எனக்கு 5,000 ரூபா தான் சம்பளம். 5,000 10,000க்கு மேல நாங்க அந்த காலத்துல வாங்கல பாண்டியா. இத வச்சு நீ எங்க குடும்பத்தை காப்பாத்துவியா, நீ சொத்து வாங்கி போடுவியா? அப்போ சினிமா துறையை நோக்கி வர எல்லாருனாலுமே பெருசா சம்பாரிச்சிடவே முடியாதா? அந்த காலத்துல. இப்ப எல்லாம் கோடி, அதான் சொல்றேன்ல, இப்ப கேரவன்றாங்க. இப்போ சினிமால வந்து நிறைய பேர் எல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க சினிமா ட்ரை பண்ணலையா? இப்பதான் ஒரு மதர் தியேட்டர் கூட வரலையே. நடிகர் சங்கம் மூலியமா கூட நான் வச்சனே. எதனால வரல நினைக்கிறீங்க? அதத்தான் பாலிடிக்ஸ் சொல்லி என் தலையில கொட்டுறாங்கல்லப்பா. அதுதான் நான் சொல்றேன். யாருமே பேசாததை நான் பேசிட்டு என்ன ஏன் இப்படி பழி வாங்குறாங்க? இப்ப நான் இப்ப இருக்கிற நம்ம முதல்வருக்கும் நம்ம தம்பி டெப்டி சிஎம்க்கும் உதயநிதியை நான் பார்த்து கேட்கிறேன், அரசியலை விட்டு என்னை தள்ளி இருங்க. நான் மன்னிப்பு கூட கேட்டேன் உங்களை. நான் அது உலகத்துல யாரும் பேசாத நான் பேசல. நீங்க டிஎம்கேல உள்ளவங்க, பிஜேபியில எந்த கட்சியில உள்ளவங்களும் இவங்க இந்த பக்கம் தாக்குறது இந்த பக்கம் தாக்குறது இயல்பு. நான் அப்படி வரலாறு காணாதான் ஒண்ணும் தாக்கலையே. மறப்போம் மன்னிப்போம்ங்கிறது தானே வாழ்க்கை. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். நானும் ஜெயலலிதா அம்மா செத்ததுல இருந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னை இப்படி ஒருவேளை நான் தற்கொலை பண்ணிட்டு சாகட்டும்னு நினைக்கிறாங்களா? அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு விரோதியா? என்ன எவ்வளவோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, யாரையும் பத்தி பேசலையா? அதனாலதான் தம்பி எல்லாருமே என்ன சொல்றாங்க தெரியுமா பாண்டியா, நீங்க அரசியல்னாலதான் நீங்க அழிஞ்சு போயிட்டீங்கன்னு விஜயகாந்த் பிரேமலதாவே சொல்லுதே. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? ஓகே, இப்ப அரசியல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பிடிமானம் கிடைச்சு அதுலயும் உன்னால மேல வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அரசியல்ல வந்து இப்ப நீங்க தளபதி விஜயை பத்தி கேட்டீங்க, அதுக்குள்ள நம்ம டாபிக் மாறிடுச்சு. அஜித் தம்பி பத்தி சொல்லிட்டேன். தளபதி விஜய் வந்து அவர் வரட்டும், சிஎம் வரட்டும். இது ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் வந்து அரசியல்ல இறங்கலாம். அவரும் ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் நான் அவருக்கு என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கூட அங்க அழைப்பு வந்தா கூட நான் போயிருவேன் பேசாம. ஏன்னா நானும் ரொம்ப பெரிய பேச்சாளர். ஏற்கனவே நம்ம அதிமுகல 22 வருஷம் குப்பை கொட்டியிருக்கோம். அவருடைய இப்ப எலெக்ஷன் நேரத்துல நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு எலெக்ஷன். பேசாம எனக்கு வந்து அவராவது ஏதாவது எனக்கு வந்து உதவின்னு நான் கேட்கணும். நான் வந்து உங்க கட்சியில சேர்றேன், நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கல. இந்த நம்ம மீடியா மூலியமா அவரு கூட நீங்க வீடியோ அனுப்புங்க. பர்சனலா அவங்களுக்கு மீடியாவுக்கு ஒரு இது வச்சிருப்பீங்க. ஒரு புஷி ஆனந்த அண்ணனோ யாராவது பார்க்கட்டும். அவரு நான் கட்சியில சேர்ந்தாதான் எனக்கு உதவி பண்ணணுங்கிறதுல அவரோட நான் அக்கா தான். அவரோட நான் சந்திரலேகா நடிக்கும்போது என் கூட உட்காந்துருப்பாரு. நாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், பக்கத்துல உட்காந்துருப்போம். இந்த பக்கம் வந்து விஜய், இந்த பக்கம் நானு, நடுவுல அவங்க அப்பா உட்காந்துருப்பாங்க, சோபாமா உட்காந்துருப்பாங்க, வடிவேல் இருப்பாரு, செந்தில், எல்லாம் நல்ல ஒரு குடும்பமா தான் இருப்போம். ஜாலியா சீட் ஆடுவோம். ஷூட்டிங் இல்லாத நேரத்துல எல்லாம் ஜூஸ் வரும். அவர் அப்ப அக்கா முதல்ல நீங்க குடிங்க அப்படிம்பாரு விஜய். தம்பி மாதிரி தான், என்னோட தம்பி அல்டிமேட்டிக் ஸ்டார் மாதிரி தான். 2 பேருக்குமே ஹெட் வெயிட் இருக்காது. விஜய் கூட கொஞ்சம் அவங்க அப்பா இருக்கும்போது இதுவா இருப்பாரு. தம்பி அப்படி இல்ல, காலை நீட்டிக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரிலாம் சோபால எல்லாம் உட்காராது அல்டிமேட்டிக்கு. அது பாட்டுக்கு இப்படி உட்காந்துட்டு அங்க லஞ்சு சாப்பிடுமா, காரைக்குடியில பெரிய பெரிய செட்டியா வீட்டுல இருந்தா ஷூட்டிங் எடுப்பாங்க. இப்படிதான் கீழே உட்காந்து என்னோட சாப்பிடும் தம்பி. இலை போட்டு கவுண்டமணி சார், நானு, எல்லாரும் வந்து என் கூட நடிக்க சக ஆக்டர்ஸ், அவ்வளவு பேரும் நாங்க எல்லாம் வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அது மாதிரி விஜய் தம்பி ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு என்ன வந்தாலும் நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன், வனிதா உட்காந்துருக்கோம். எங்களை கொடுத்துட்டு தான் அது சாப்பிடும். அவங்க அப்பா இருக்கும்போது கொஞ்சம் இதுவா இருப்பாரு. அவங்க அப்பா போனா எங்களோட நல்லா, அப்பா போனா தகப்பனுக்கு பெரிய மரியாதை கொடுக்கணும்ல. அதனால வேற ஒண்ணும் இல்ல, நல்லா இருப்பாங்க தம்பி. நாங்க எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரேக்ல சீட் ஆடுவோம். கவுண்டமணிக்கு தெரியாம திருடுத்தனமா சீட்டை போட்டு ஜெயிச்சிருவோம். 1000 ரூபாய் கட்டி விளையாடுவோம். நீங்க கவுண்டமணி சார் கூட ரொம்ப க்ளோஸ்ன்னு நீங்க சொன்னீங்க. அவர்கிட்ட நான் போய் கேட்கல, ஹெல்ப் கேட்கலப்பா. எல்லாரும் என்னை அப்படிதான் கேட்டாங்க. செந்தில் அண்ணாட்ட கூட வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, போய் பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா இப்ப இந்த முந்தா நாள் ஜி தமிழ் இதுல இவிபில தான் ஷூட்டு, பிக் பாஸ் எடுக்கிறாங்கல்ல, அங்கதான் போயிருந்தோம். வந்து வீட்டுக்கு வாமான் இருக்காரு. நான் போய் அதான் சொல்றேன்ல பாண்டியா, ரஜினி அண்ணன் வீட்டுல இருந்து, என் தலத்தம்பி வீட்டுல இருந்து, தளபதி வீட்டுல, விஜய் யார் வீட்டுக்கு நான் போகல. ஒருவேளை போயிருந்தா எனக்கு பண்ணிருப்பாங்களோ என்னமோ. இப்போ வந்து ரஜினி சாரா இருக்கலாம், அஜித் சாரா இருக்கலாம், விஜய் சாரா இருக்கலாம், இவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன உதவி கிடைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வந்து தம்பி இப்ப எப்படி அண்ணன் 1,00,000 ரூபாய் போட்டு விட்டாரு சிரஞ்சீவி என்ன,